அருமை சகோதரிகள், சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் மகளிர் பிரிவு தலைவர் திருமதி ராணி ஆரோன் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் மகளிர் பிரிவு தலைவர் திருமதி சித்ரா கண் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அருமை சகோதரர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜசேகர் அவர்களே, திரு KR ராமசாமி அவர்களே, திரு என் சுந்தரம் அவர்களே, திரு ராம சுப்புராம் அவர்களே, திரு ராம அருணகிரி அவர்களே, வரவேற்பு நிகழ்ச்சிய புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் திரு புஷ்பராஜ் அவர்களே, நன்றி உரை நகரிருக்கும் சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றிய அருமை சகோதரி அருந்தை சகோதர் நிஷா அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னோடி சகோதரிகள் உமா அவர்களே, தமிழ்செல்வி அவர்களே, பழனிக்குமார் அவர்களே, ஸ்ரீவித்யா அவர்களே, தேவி ஏப்ரஹாம் அவர்களே, ஜான்சி ராணி அவர்களே, இங்கே மிகப்பெரிய திரளாக மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலே கூடியிருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே மற்றும் மகளிர் மாநாட்டுக்கு விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, நண்பர்கள், முதலிலே உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த மாநாடு கூட்டப்பட்ட போது, இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்த போது தேர்தல் அறிவிக்கப்படவில்லை, தேர்தலுக்கு நாள் குறிக்கவும் இல்லை. நாடாளுமன்ற கூட்டம் முடித்து டெல்லியிலே சில அவசர பணிகளை முடித்த பிறகு நம்முடைய தொகுதியிலே முதலிலே தலித் தோழர்களுடைய மாநாடு, அடுத்தது மகளிர் மாநாடு, அடுத்தது சிறுபான்மை மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து முதல் சனிக்கிழமை மார்ச் மாதம் 1 தேதி அன்று தலித் மாநாடு நடத்தினோம். இரண்டாவது சனிக்கிழமை மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று மகளிர் மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த சனிக்கிழமை மார்ச் மாதம் 15ஆம் தேதி சிறுபான்மையினர் மாநாடை நடத்தப் போகிறோம். தேர்தலை ஒட்டி இந்த மாநாடுகள் நடத்தவில்லை. இந்த மாநாடை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை ஏற்பாடு செய்த, உதவிய, துணையாக நின்ற, மிகுந்த பொறுப்புகளை எல்லாம் ஏற்று செம்மையாக நிறைவேற்றிய அனைத்து சகோதரிகளுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துள்ளேன். இந்த மாநாட்டிலே பேசியவர்கள் எல்லாம் சில கருத்துக்களை மிக அழுத்தமாக தெரிவித்தார். சில பேர் பேசும் பொழுது தேர்தலை சுற்றி சுற்றி சில கருத்துக்களை சொன்னார்கள் என்பதை நாம் மறுக்கவில்லை. இன்னும் ஒரு மாத காலத்திலே தேர்தல் வருகிறது என்றால் அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. தேர்தல்கள் வரும் போகும். தேர்தலிலே ஒரு அரசியல் கட்சி வெற்றி அடையும், வெற்றி வாய்ப்பை இழக்க முடியும். இந்திய சுதந்திர நாளிலிருந்து தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களை எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்ப்பீர்கள் என்றால் பல அரசியல் கட்சிகள் தோன்றி வெற்றி பெற்று பிறகு தோல்வி அடைந்து மறைந்து போய்விட்டார். பல அரசியல் தலைவர்கள்
இந்தியாவிலே பெரிய புரட்சியை செய்ய போகிறோம் என்ற அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த சரித்திரம் எழுதப்படும் பொழுது அடிக்குறிப்பாக ஃபுட் நோட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அடிக்குறிப்பாக இருப்பார்களா என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காலத்திலே பத்திரிகைகளை, வானொலியை, தொலைக்காட்சியை, பொது இடங்களை ஆக்கிரமித்தவர்கள் எல்லாம் இன்று மக்கள் மனதிலே நினைவிலே கிடையாது. ஆனால் இந்த 67 ஆண்டு காலமாக, அதற்கு முன்னதாக ஏறத்தாழ 62 ஆண்டு காலமாக ஒரு எண்ணம், ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு தொடர்ந்து மக்கள் மத்தியிலே வளர்ந்தாலும் தேய்ந்தாலும், வெற்றி பெற்றாலும் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும், ஆட்சியிலே இருந்தாலும் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும், மத்தியிலே மாநிலத்திலே மாறுதல்கள் வரும் பொழுது மாறுபட்ட ஆட்சிகளிலே முக்கியமான இடத்திலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மத்தியிலே அழியாத, அழிக்க முடியாத இடத்தை ஒரு நிறுவனம் பெற்றிருக்கிறது என்றால் அது இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதை யாரும் மறந்து கொள்ள முடியாது. இந்திரா காந்தியை பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுது என்ன நினைக்கிறீர்கள்? இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே ஏறத்தாழ 17-18 ஆண்டுகள் பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் பிரதம மந்திரியாக வந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அவர்களை அடையாளம் கண்டு இவர் தான் இந்திய நாட்டுக்கு பொருத்தமான பிரதமர் என்று தேர்ந்தெடுத்தார். ஏன்? இந்திரா காந்தியை விட மூத்த தலைவர்கள் காங்கிரஸிலே இருந்தார்கள். மொரார்ஜி தேசாய் மூத்த தலைவர், நிதியமைச்சராக பல ஆண்டுகள் இருந்தார். இந்திரா காந்தியை விட படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிஞர்கள் இருந்தார்கள். டி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருந்தார். அதை போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள். இந்திரா காந்தியை விட சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்று பல்லாண்டு காலம் சிறையிலே இருந்தவர்கள் இருந்தார்கள். ஏன்? பெருந்தலைவர் காமராஜரே அப்படிப்பட்ட தலைவர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். ஜெகஜீவன் ராம் அப்படிப்பட்ட தலைவர். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் பரிசீலித்த பிறகு இந்திரா காந்தி தான் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு பொருத்தமான தலைவர் என்று பெருந்தலைவர் காமராஜர் தேர்ந்தெடுத்தாரே, அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். எல்லோரையும் காட்டிலும் ஒரு பெரிய அறிவாளி அல்ல, எல்லோரையும் விட மெத்த படித்தவர், கற்றவர் அல்ல, எல்லோரையும் விட பெரிய தியாகங்கள் செய்தவர் அல்ல, எல்லோரையும் விட நீண்ட காலம் சிறையில் இருந்தவர் அல்ல. ஆனால் அவர்கள் இருந்த ஒரு குணம் மற்றவர்களுக்கு கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்புத்தன்மை மற்றவர்களுக்கு கிடையாது. அது என்ன தன்மை என்றால், இந்திய நாட்டின் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அன்று இந்திரா காந்தி தான் என்று அவரை கேட்டார். அதுதான் இந்தியாவுக்கு தேவையான தலைமை என்று பெருந்தலைவர் காமராஜர் அன்றே உணர்ந்தார். ஒரு கட்சிக்காரரை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு அறிவாளியை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகியை தேர்ந்தெடுத்திருக்கலாம், நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இந்திய நாட்டை நடத்த வேண்டும் என்றால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்தி பேசும் மக்கள், இந்தி பேசாத மக்கள், உயர்ந்த ஜாதியினர், தாழ்த்தப்பட்ட ஜாதியினர், பின்தங்கிய மக்கள், தலித் மக்கள், பழங்குடியினர், பெரும்பான்மை
சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், எங்கோ இருக்கிறதே வடகிழக்கு மாநிலங்கள், அந்த வடகிழக்கு மாநிலங்களிலே வரக்கூடிய மக்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், அந்தமான் தீவிலே இருப்பவர்கள், லட்சத்தீவிலே இருப்பவர்கள், பனிப்பிரதேசம் லடாக்கில் இருப்பவர்கள், கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் ஒருவர்தான் இந்தியாவுக்கு பிரதமராக இருக்க முடியும் என்று அடையாளம் கண்டது பெருந்தலைவர் காமராஜர் என்பதை என்றுமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த இந்திரா காந்தி ஆட்சியிலே பல காரியங்கள் நடந்தன. அவருடைய ஆட்சியை நினைத்து பார்க்கும் பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் முக்கியமாக வெடித்த நேரத்தில் தமிழ்நாட்டு மாணவர்களை அமைதிப்படுத்துவதற்காக பாரத பிரதமர் வரவில்லை, பாரத உள்துறை அமைச்சர் வரவில்லை. அங்கு வெறும் அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி தான் டெல்லியில் இருந்து சென்னை வந்து தமிழ்நாட்டு மாணவர்களை அமைதிப்படுத்தினார். வங்கிகளை தேசோடமையாக்கினார். வங்கதேசத்திலே சுதந்திர போராட்டம் தொடங்கிய போது அதற்கு ஆதரவாக இருந்து வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்றுத் தந்தார். பாகிஸ்தானோடு போர் நடந்த போது அந்த போரிலே வெற்றி கொடியை நாட்டினார். 1980 மீண்டும் பிரதமராக வந்தபோது ஏழை எளிய மக்களுக்காக சமுதாய நலத்திட்டங்களை வகுப்பது அரசுடைய கடமை என்று தன்னுடைய அரசுடைய முதல் திட்டங்களாக அந்த திட்டங்களை அறிவித்தார். வறுமைதான் மிக கொடிய எதிரி. வறுமையை ஒழிப்பதுதான் இந்திய அரசுடைய முதல் கடமை என்று பகிரங்கமாக அறிவித்தார். இடையிலே ஒரு சோதனை வந்த காலத்திலே நெருக்கடி நிலையையும் கொண்டு வந்தார். அந்த நெருக்கடி நிலையிலே ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்டார். பல பேர் சிறையிலே அடைக்கப்பட்டார். எழுத்துரிமைக்கு வரம்புகள் கட்டப்பட்டன, பேச்சுரிமைக்கு வரம்புகள் கட்டப்பட்டன. நீதிமன்றத்துக்கு போவதற்கு சில வரம்புகள் கட்டப்பட்டார். பிறகு இந்த நெருக்கடி நிலை தவறு என்று உணர்ந்து இந்த நெருக்கடி நிலை தவறு என்று ஏற்றுக்கொண்டார். இனி அந்த தவறு நடக்காது என்று சொன்னார். ஆக பல காரியங்கள் நடந்தன. நல்லது என்று நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள், தவறு என்று நாம் இன்று விமர்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நடந்தன. ஆனால் இன்றும் இந்திரா காந்தி என்ற பெயரை எடுத்து சொல்லும் பொழுது எது உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது? இந்திரா காந்தி என்று எத்தனை பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறோம்? இந்திரா காந்தி என்று நினைக்கும் பொழுது என்ன நினைவுக்கு வருகிறது? இந்திரா காந்தி என்று நினைக்கும் பொழுது நெருக்கடி நிலையா நினைவுக்கு வருகிறது? இல்லை. இந்திரா காந்தி என்று நினைக்கும் பொழுது ஆங்காங்கே நடந்த தவறுகளா நினைவுக்கு வருகின்றன? இல்லை. இந்திரா காந்தி என்று நினைக்கும் போது ஏழை எளிய மக்களுக்காக 18 ஆண்டுகள் ஆட்சி செய்த தலைவர் என்ற நினைவு. அதை போலத்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சி காலத்திலேயும் மிகப்பெரிய காரியங்கள், மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய திட்டங்கள் உருவாகி யாரும் மறுக்க முடியாது. நாளை நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய முழு வெண்கல சிலையை திறந்து வைப்பதற்காக போகிறேன். அப்பொழுது அந்த விழாவிலே விரிவாக பேசப் போகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே தவறே நடக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்லும் பொழுது என்ன நினைவுக்கு வருகிறது? ஏழை பங்காளர் நினைவு வருகிறதா? ஏழை பங்காளர். என்னுடைய அரசியல் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன். நம்மிடம் எந்த குணங்கள் இருந்தாலும் எந்த குணங்கள் இல்லாவிட்டாலும், எந்த சிறப்புகள் இருந்தாலும் எந்த சிறப்புகள் இல்லாவிட்டாலும், என்ன நிறைகள் இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும், ஒரே ஒரு குணத்தை மட்டும் சிக்கன பற்றிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பண்பை மட்டும் எப்பொழுதும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். காங்கிரஸை பற்றி, காங்கிரஸ் தலைவர்களை பற்றி, காங்கிரஸ் முன்னோடிகளை பற்றி மக்கள் நினைக்கும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது, அவர் பேசுவதை கேட்கும் பொழுது, அவர் எழுத்தை படிக்கும் பொழுது
இந்த மனிதன் ஆணோ பெண்ணோ ஏழை பங்காளன் என்ற உணர்வு இருந்தால் போதும் காங்கிரஸ் கட்சியின் 100 ஆண்டுகள் வாழ்க்கை. நம்முடைய கல்வி, நம்முடைய நிர்வாக திறமை, நம்முடைய புத்தி கூர்மை, நம்முடைய ஆளுமை, இவையெல்லாம் நல்ல குணங்கள். ஆனால் ஏழை பங்காளர் இந்த உணர்வு மக்கள் மத்தியிலே இல்லை என்றால் இந்த குணங்கள் எல்லாம் அடிபட்டு போகும். ஏழை பங்காளர் என்ற குணம் மட்டும் இருக்கிறது என்று மக்கள் நம்பினார் எந்த குணம் இல்லாவிட்டாலும் அந்த மனிதனை, அந்த ஆணை, அந்த பெண்ணை இந்த நாட்டு மக்கள் என்றென்றும் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு சிறந்த அடையாளங்கள் பெருந்தலைவர் காமராஜர், நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அவர்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பகுதி ஏழைகள் என்பதை நான் உணர்கிறேன். பெரும்பகுதி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள். நடுத்தர வர்க்கம் என்றால் கூட நடுத்தர வர்க்கத்திலே அடித்தட்டை சார்ந்தவர்கள். உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, இருப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் பணக்காரர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஆதரவாக ஒரு அரசு வேண்டும், உங்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி வேண்டும் என்றால் அந்த அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் உங்களவர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள், உங்களை சார்ந்து இருப்பார்கள், ஏழைகளை சார்ந்து இருப்பார்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நீங்கள் நம்பும் வகையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நடந்து கொண்டு நீங்கள் நம்பவில்லை என்றால், நீங்கள் நம்பி நாங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் ஏழை பங்காளன் என்ற குணம் எங்களுக்கு இல்லை என்றார். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய கட்சி, நம்முடைய அரசியல் தலைவர்கள், நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய எழுத்து, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஏழைகளை சார்ந்து இருக்க வேண்டும். அனைத்து தரப்பு ஏழைகளையும் சார்ந்து இருக்க வேண்டும். ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு ஏழைகளையும் சார்ந்து இருக்க வேண்டும். அதை மட்டும் நம்முடைய தலைவர்கள் என்றும் மறந்துவிடக்கூடாது என்று மெத்த பணிவோடும் அன்போடும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். இந்த பெண்கள் மகளிர் மாநாட்டை கூட்டியிருக்கிறோம் என்றால் மகளிருக்காக நம்முடைய ஆட்சி, அரசு, கட்சி என்ன செய்திருக்கிறது என்று விரிவாக உங்கள் மத்தியிலே பேசப்பட்டிருப்பதற்காகத்தான். இந்திய நாட்டிலே நான் இதுவரை ஏறத்தாழ 10 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்திருக்கிறேன். முதலிலே 2 ஆண்டுகள், பிறகு 4.5 ஆண்டுகள், இப்பொழுது இன்னும் 2 ஆண்டுகள் என்று ஏறத்தாழ 10 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்து 8 முறை வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறேன். எனக்கு முன்னால் மிகப்பெரிய அறிஞர்கள் சி. சுப்பிரமணியம், டி. கிருஷ்ணமாச்சாரி, சி.டி. தேஷ்முக், ஆர்.கே. சண்முகம் செட்டி என்று பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார். 2005-6 வரவு செலவு திட்டத்தை நான் தாக்கல் செய்த போது ஒரு புதுமையான எண்ணம் ஏற்பட்டது. வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. இந்த தொகை நமக்கு வரவாக வருகிறது, வரியாக கிடைக்கிறது, வரி இல்லாத வருமானமாக கிடைக்கிறது, பங்கு ஈட்டு தொகையாக கிடைக்கிறது, கடனை வசூலிப்பதால் கிடைக்கிறது, வட்டியாக கிடைக்கிறது. இதையெல்லாம் வருவாய் களத்திலே எழுதுகிறது. பிறகு செலவு, ராணுவத்துக்காக இவ்வளவு செலவழிக்கிறோம், காவல்துறைக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம், கல்விக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம், மருத்துவத்துறைக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம், நெடுஞ்சாலை துறைக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம் என்று பட்டியல் போடுகிறோம். அது செலவு களத்திலே எழுதப்படுகிறது. வரவு செலவு தெரியும். ஆனால் இந்த வரவு செலவுல பெண்களுக்கு எவ்வளவு போகிறது? இந்த கேள்வியை நான் கேட்டேன். பெண்களுக்கு என்று என்ன போகிறது? கல்விக்கு செலவழிக்கிறீர்கள், பெண் கல்விக்கு எவ்வளவு போகிறது? மருத்துவத்துறையிலே செலவழிக்கிறீர்கள், பெண்களுக்கு அந்த மருத்துவத்துறையிலே எவ்வளவு பணம் செலவழிக்கப்படுகிறது? குடும்ப வீடுகள் கட்டித் தருகிறீர்கள், அதில் பெண்களுக்கு எவ்வளவு பயன் கிடைக்கிறது? குறிப்பாக பெண்களுக்கே விசேஷமான சில திட்டங்களை போடுகிறேன் என்று சொல்கிறீர்கள். அந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்றால் அந்த கணக்கு இந்திய அரசிலே அங்கு கிடையாது, அதுவரை கிடையாது. ஆக 2005-2006 நம்முடைய அருமை தலைவர் அன்னை திருமதி சோனியா காந்தி வழிகாட்டுதலுக்கு கீழே, பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே
பெண்களுக்கு என்று வரவு செலவு கணக்கிலே எவ்வளவு பணம் ஒதுக்குகிறோம் என்பதை தனியாக கணக்கிட்டு தனியாக பட்டியல் போட்டு தனியாக அட்டவணையில இணைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு முதலாக 2005 2006 வரவு செலவு திட்டத்தை நான் நாடாளுமன்றத்தில் படித்த பொழுதுதான் ஜெண்டர் பட்ஜெட், பெண் இனத்திற்காக செலவு செய்யக்கூடிய தனி வரவு செலவு திட்ட கணக்கை முதலாக நான் அறிவித்தேன். அதுவரை பெண்களுக்கு எவ்வளவு செலவழிப்போம் யாருக்கும் தெரியாது, பணம் கொடுப்பதற்கும் தெரியாது, பணத்தை செலவழிப்பதற்கும் தெரியாது. அந்த வகையில இந்த ஜெண்டர் பட்ஜெட் பெண்களுக்காக செலவழிக்கப்படுவது ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி நடப்பாண்டிலே பெண்களுக்கான பட்ஜெட் 100% அந்த செலவு பெண்களுக்கே நன்மை கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 27,248 கோடி ரூபாய். அதே போல மற்ற திட்டங்களிலே பெண்களுக்கு என்று 30% ஒதுக்கீட்டிலே செலவழிக்கக்கூடிய தொகை 69,886 கோடி ரூபாய். ஆக கூட்டுத்தொகை நடப்பாண்டிலே பெண்களுக்கான திட்டங்களுக்காக நாம் செலவழிப்பது ஏறத்தாழ 97,134 கோடி ரூபாய். அதாவது லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கிறோம். லட்சம் கோடி ரூபாய் நடப்பாண்டிலே லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கிறோம். அடுத்த ஆண்டும் மெத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தாக்கல் செய்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் அடுத்த ஆண்டுக்கும் லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். பெண்களுக்கு என்று திட்டங்களுக்காக லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். இந்த லட்சம் கோடி ரூபாய் என்று பெரிய தொகையாக தெரியலாம், இது பெரிய தொகை அல்ல. இந்திய நாட்டிலே ஏறத்தாழ 62 கோடி மக்கள் பெண்கள். அவர்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவழிப்பது பெரிய தொகை அல்ல. ராணுவத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம்? 2,25,000 கோடி ரூபாய் ராணுவத்துக்கு மட்டும் செலவழிக்கிறோம். ஆக ராணுவத்துக்கு 2,25,000 கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் என்றால் பெண்களுக்கு லட்சம் கோடி ரூபாய் என்பது பெரிய தொகை அல்ல. இருந்தாலும் லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அந்த லட்சம் கோடி ரூபாய் எதற்காக செலவழிக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கென்றே சில விசேஷமான தேவைகள் இருக்கின்றன. பிள்ளைகளை பெறுவது பெண்கள் தானே, ஆண்களால் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகளை பெறுவது பெண்கள். ஆக தாய்மைப்பேறு நிலையிலே உள்ள பெண்கள், அவர்களுக்கான மருத்துவ செலவு, அவர்களுக்கான வசதிகள், அவருக்கான செவிலியர்கள், அவருக்கான மருந்து என்று பார்த்தால் அவர்களுக்கு மட்டும் 8,440 கோடி ரூபாய் செலவழிக்கும். இந்திரா குடும்ப உடைய திட்டம் உங்களுக்கு தெரியும். இந்திரா குடும்ப உடைய திட்டத்தில் ஆண்களுக்கும் கட்டித் தருகிறோம், பெண்களுக்கும் கட்டித் தருகிறோம். பெண்களுக்கு கட்டித் தருவதற்கு மட்டும் 16,000 கோடி ரூபாய் செலவழிக்கிறோம். 14,000 கோடி ரூபாய் செலவழிக்கிறோம். அதே மாதிரி பல திட்டங்கள். காசநோய் கட்டுப்பாடு, பெண்களுக்கு காசநோய் வருகிறது. காரணம் அடுப்பங்கரையில் இருக்கிறார், காசநோய் வருகிறது. காசநோய் கட்டுப்பாட்டுக்கு 489 கோடி ரூபாய். கண் பார்வை இழந்த பெண்களுக்கு செலவழிப்பது 243 கோடி ரூபாய். புற்றுநோய்க்காக பெண்களுக்கு தான் 4 வகை புற்றுநோய் வருகிறது. புற்றுநோய் கட்டுப்பாட்டுக்கு 326 கோடி ரூபாய். கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்களிலே பெண்கள் கற்றுக்கொள்வதற்கு 987 கோடி ரூபாய். சர்வ சிக்ஷா அபியான் ஆரம்ப கல்விக்கு பெண் குழந்தைகள் படிப்பதற்கு 8,327 கோடி ரூபாய். நடுநிலை பள்ளி கல்விக்கு பெண்களுக்காக 3,964 கோடி ரூபாய். உயர்கல்வி கல்லூரி பல்கலைக்கழக கல்விக்கு பெண்களுக்காக 660 கோடி ரூபாய். பஞ்சாயத்திலே பெண்கள் நடத்தக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கு ஒதுக்குவது 660 கோடி ரூபாய் என்று இனம் பார்த்து, தலைப்பு பார்த்து, தேவை பார்த்து இன்று ஏறத்தாழ லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறோம் என்றால் அது இந்த நாட்டிலே பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி இருக்கிறார். நம்முடைய அரசு இருப்பதால் நடக்கிறது. மாற்று அரசு வந்தால், நம்முடைய அரசு இல்லாமல் இன்னொரு அரசு வந்தால் அது நடக்குமா என்பதை நீங்கள் சிந்திப்பார். காரணம், நம்முடைய அரசு இந்திரா காந்தி காலத்தில் இருந்து இன்று அன்னை திருமதி சோனியா காந்தி காலம் வரை நம்முடைய அரசு பெண்கள் நலனுக்காக விசேஷமாக
அக்கறை கொண்டுள்ள அரசு, விசேஷமாக திட்டங்களை தீட்டுகின்ற அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சில அரசியல் கட்சிகள் ஆணாதிக்க கட்சிகள். நீங்கள் ஆணாதிக்கம் இல்லை என்று நினைக்காதீர்கள். இங்கே பேசிய அருமை சகோதரி திருமதி சபுமன் விஷயா சொன்னார். அவர் பேச்சில ஊட என்ன தெரிகிறது? ஆணாதிக்க சமுதாயம். இந்த சமுதாயத்தில் ஆண்கள் தான் பொது இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். ஆண்கள் தான் பதவிகளை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். ஆண்கள் தான் உயர் பதவிகள், அரசியல் உயர் பதவிகளை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். வங்கி கடன் தந்தால் பெரும்பான்மையான கடன்கள் ஆண்களுக்குத்தான் கிடைக்கின்றன. இது ஆணாதிக்க சமுதாயம் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்று நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்தால் அந்த அரசியல் கட்சிகள் ஆட்சியிலே ஆணாதிக்கம் தான் மிஞ்சும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆணாதிக்க சமுதாயத்திலே பெண்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் எந்த அரசியல் கட்சி பெண்களை சார்ந்து இருக்கிறதோ, எந்த அரசியல் கட்சி ஏழை எளிய பெண்களை சார்ந்து இருக்கிறதோ, எந்த அரசியல் கட்சி உழைக்கும் பெண்களை சார்ந்து இருக்கிறதோ, எந்த அரசியல் கட்சி பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த அரசியல் கட்சி தான் உங்களுக்கு ஓரளவு சமத்துவத்தை பெற்றுத்தர முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று பெண்களுக்கு சமத்துவத்தை எந்த திட்டங்கள் பெற்று தந்தன? கவனமாக, எந்த திட்டங்கள் பெண்களுக்கு சமத்துவத்தை பெற்று தந்தன? ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலை இந்த சமுதாயத்தில் இன்னும் ஏற்படவில்லை சகோதரிகளே. அமெரிக்க சமுதாயத்திலே வெள்ளை அமெரிக்கனுக்கும் கருப்பு அமெரிக்கனுக்கும் சமம் என்ற நிலை முற்றிலும் ஏற்படவில்லை. ஐரோப்பாவிலே கிறிஸ்துவர்களுக்கும் யூதர்களுக்கும் சமம் என்ற நிலை ஏற்படவில்லை. இந்தியாவிலே தலித்களுக்கும் தலித் அல்லாத மக்களுக்கும் சமம் என்ற நிலை ஏற்படவில்லை. அதே போலத்தான் ஆணுக்கு பெண் சமம் என்று கவிஞர்கள் பாடிவிட்டு போகலாம். பெண்களை உயர்த்தி கவிஞர்களும் எழுத்தாளர்களும் எழுதி பாடிவிட்டு போகலாம். ஆனால் ஆணும் பெண்ணும் இன்னும் சம தட்டிலே வைத்து பார்க்கப்படுகிறார்கள். ஒரு தராசை பிடித்து ஆணை ஒரு தட்டிலே பெண்ணை ஒரு தட்டிலே வைத்தால் அந்த இரண்டு தட்டுகளும் சமமாக இருக்கிறது என்று யாரும் நீங்கள் கற்பனை இருக்கக்கூடாது. பெண்கள் நிலை இன்னும் தாழ்ந்துதான் இருக்கிறது. அந்த தாழ்ந்த நிலையிலே உங்களுக்கு சில திட்டங்கள் மூலமாக அதிகாரத்தை, சம உரிமைகளை பெற்றுத் தந்தது எந்த திட்டம், அந்த திட்டத்தை உருவாக்கியது யார் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதன் முதலாக இந்த நாட்டிலே உள்ளாட்சி தேர்தல் நடந்து பஞ்சாயத்துகளிலே, நகராட்சிகளிலே, வார்டுகளிலே தேர்தல் நடந்து அந்த தேர்தல்களிலே மூன்றிலே ஒரு பகுதி 33% பெண்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடை கொண்டு வந்த சட்டம் நம்முடைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. ஏன்? நாம் ஆட்சியில் இல்லாத போது அரசியல் கட்சிகள் இருந்தார்களே. மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தாரே, சரண் சிங் பிரதமராக இருந்தாரே, அவர்களே இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. தமிழ்நாட்டிலே, கேரளாவிலே, மகாராஷ்டிரத்திலே, மேற்கு வங்காளத்திலே பல முதலமைச்சர்கள் இருந்தார்களே, பெண் முதலமைச்சர்கள் இருந்தார்களே, அவர்களே இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. இதை போன்ற ஒரு புரட்சிகரமான சட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வர முடியும், அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என்றால் அதற்கென்று ஒரு தலைவர் தேவைப்பட்டால் அந்த தலைவருக்கு பேர் ராஜீவ் காந்தி. அவர் தலைமையேற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. நம்முடைய அரசு, நம்முடைய கட்சி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். முதல் தேர்தலில் என்ன நடந்தது எனக்கு தெரியும். இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கார அம்மாவை நிறுத்தினாங்க, அவரது தங்கச்சியை நிறுத்தினாங்க, அவரது மகளை நிறுத்தினாங்க, அவரது அம்மாவை நிறுத்தினாங்க. நிறுத்தி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மனைவியை, தங்கையை, மகளை, அம்மாவை நீங்க வீட்டுல இருங்க, நாங்க போய் நடத்தணும்னு நடத்தினாங்க. எனக்கு நல்லா தெரியும். முதல் 5 வருஷம் அப்படித்தான் நடந்துச்சு. இல்லைன்னு யாராவது சொல்லிட்டு பார்த்தேன். முதல் 5 வருஷம் அப்படித்தான் நடந்துச்சு. அடுத்த 5 வருஷம் என்ன நடந்துச்சு? அடுத்த தேர்தல் வரும் பொழுது மீண்டும் 33% பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பெண்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஆரம்பித்த பிறகு சரி வாங்க நாற்காலியில் உட்காருங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் நாற்காலியில் உட்கார வச்சாங்க, நகராட்சி தலைவர் நாற்காலியில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு நாற்காலிக்கு பின்னாடி இவர் நின்றுட்டார். நடந்ததா இல்லையா?
நாட்டாளங்க அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க, பின்னாடி இவங்க நிற்பாங்க. அந்த அம்மா தலைமையில் பொம்மையா உட்கார்ந்து இவங்க நிறுத்த நடத்துவாங்க. 2வது தேர்தல் 2வது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3வது 5 வருஷம் ஆனப்பறம் என்ன நடந்துச்சு? அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் நாற்காலியில் உட்கார்ந்துட்டேன், நீங்க வீட்டுக்காரங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, சமையலை பாருங்க, நான் நடத்துறேன் பஞ்சாயத்தை, நான் நடத்துறேன் நகராட்சி. இது நடப்பதற்கு 15 ஆண்டுகள் ஆகின. எனக்கு தெரியும் 15 ஆண்டுகள் ஆகின. ஆனால் 15 ஆண்டுகள் ஆனாலும் இதற்கு வித்திட்டது யார்? இதற்கு விதைத்தது யார்? இதை விதைத்தது, வித்திட்டது, இதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் தலைமை என்பதை எங்கள் மறந்து வளர்த்தார். அடுத்தது சுய உதவி குழு. பல பேர் கொண்டாடுறாங்க, சொந்தம் கொண்டாங்க. ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் கூட நான் தான் இந்தியாவிலே சுய உதவி குழுக்களை கொண்டு வந்தேன்னு சொன்னார். நான் அப்படியே திகழ்ச்சி போனேன். இதெல்லாம் புது கரடியா இருக்குன்னு நினைச்சேன். பிறகு நான் சிவகங்கையில பேசும் பொழுது நாட்களை குறித்து, தேதியை குறித்து முதலாக சுய உதவி குழுவை அறிவித்தது அன்னை இந்திரா காந்தி என்று சரித்திரத்தை சொல்லி பட்டியல் போட்டு சொன்னார். இன்னைக்கு சுய உதவி குழு நடத்தக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. உங்கள பல கூட சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால், கவனமா கேளுங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இருந்த மொத்த சுய உதவி குழு, பெண்கள் சுய உதவி குழு 9,71,182. 9,71,000 வச்சுக்கோங்க. 9,71,000 குழுக்கள் தான் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார். இது எத்தனை குழுக்கள் இருக்கிறது தெரியுமா? நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 10 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளிலே நாட்டிலே எத்தனை சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன தெரியுமா? 9,71,000 இருந்த இடத்துல இன்று 41,16,000 சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன. 41,16,000 சுய உதவி குழுக்கள். எவ்வளவு கடன் வழங்கி இருக்கிறோம் தெரியுமா? இன்றைய தேதியிலே இந்த 41 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு நிலுவையில் உள்ள கடன் 36,893 கோடி ரூபாய். ஏறத்தாழ 37,000 கோடி ரூபாய் இந்த சுய உதவி குழுக்கு கடன்களாக வழங்கியிருக்கிறது. எத்தனை கூட்டங்கள், எத்தனை விழாக்களிலே, எத்தனை வங்கி நிகழ்ச்சியிலே நான் இந்த பெண்களை பார்த்திருக்கிறேன். என்ன தன்னம்பிக்கை, என்ன தைரியம், முகத்தில் எவ்வளவு மலர்ச்சி, எவ்வளவு எழுச்சியோடு இந்த சுய உதவி குழுக்கள் நடக்கின்றன என்று நான் பார்த்து பூரித்து போயிருக்கிறேன். 10 ஆண்டு காலத்திலே நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய சாதனை பட்டியலை எழுதினால் முதல் வரிசையிலே இடம்பெற வேண்டிய சாதனை இந்த சுய உதவி குழுக்கள் திட்டத்தை ஏறத்தாழ 5 மடங்கு உயர்த்தி இருக்கிறோமே. இதை மிகப்பெரிய சாதனையாக என்னால் சொல்ல முடியும். எத்தனை பெண்களுக்கு இது வருமானம் கிடைத்திருக்கிறது, எத்தனை பெண்களுக்கு இது ஒரு தொழில் கிடைத்திருக்கிறது, எத்தனை பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள், எத்தனை பெண்கள் தங்கள் சொந்த கால்களிலே நிற்கிறார்கள் என்பதை பார்த்து நான் பூரித்து போகாத நாளே கிடையாது. இன்று நாங்கள் பேச்சளவிலே நிற்கவில்லை. இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எந்த வங்கி? இந்தியாவிலேயே மிகப்பெரிய வங்கி எந்த வங்கி? பாரத ஸ்டேட் வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி. பாரத ஸ்டேட் வங்கி தொடங்கி இன்று 156 ஆண்டுகள் ஆகிவிட்டார். 1858 சென்னையிலே, கொல்கத்தாவிலே பாரத ஸ்டேட் வங்கி தொடங்கப்பட்டார். 158 ஆண்டுகள், 156, 142, 158 ஆண்டுகள் ஆகிவிட்டார். இன்று நான் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பாரத ஸ்டேட் வங்கிக்கு, இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிக்கு ஒரு பெண்ணை தலைவராக நியமித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். இது ஆண்கள் மட்டும்தான் பாரத ஸ்டேட் வங்கியை நடத்த முடியும் என்ற 156 ஆண்டு கால சரித்திரத்தை உடைத்து ஒரு பெண்ணை இன்று பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கிகள் 3 வங்கிகள், 4 வங்கிகள். இதில் 2 வங்கி பொதுத்துறை வங்கி, 2 வங்கி தனியார் துறை வங்கி. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் ஒரு பெண், ஐசிஐசிஐ வங்கியினுடைய தலைவர் ஒரு பெண், ஆக்சிஸ் வங்கியுடைய தலைவர் ஒரு பெண், பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியினுடைய தலைவர் ஒரு பெண்,
அண்மை காலம் வரை அலகாபாத் வங்கியினுடைய தலைவர் ஒரு பெண், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைவர் ஒரு பெண் என்று இன்று பெண்கள் கையிலே மிகப்பெரிய வங்கிகளை ஆளக்கூடிய அதிகாரம் நடத்தக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. பெண்கள் வங்கிகளுக்கு மட்டும் தலைமை வாங்கினால் போதாது என்றுதான் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே பெண்களுக்கு என்று தனி வங்கியை அறிவித்து 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது. பெண்களுக்கு என்று தனி வங்கி, மகளிர் வங்கி, பாரதிய மகிழா பேங்க். உலகிலேயே மகளிர் வங்கியை முதல் தொடங்கியது பாகிஸ்தான். 5 ஆண்டுகளிலே வங்கியை இழுத்து மூடிவிட்டார். அந்த வங்கி அங்கே செயல்பட முடியவில்லை. காரணம் இந்த சமுதாய அமைப்பு. அந்த சமுதாய அமைப்பில பெண்களுக்கு முழு உரிமை கிடையாது, முழு சுதந்திரம் கிடையாது. ஆகவே இந்த வங்கி அங்கே விரிவாக வெற்றிகரமாக நடைபெற முடியவில்லை. இது நாம் வங்கியை தொடங்கி இருக்கிறோம் என்றால், பாரதிய மகிழா வங்கியை தொடங்கி இருக்கிறோம் என்றால், உங்களை நம்பி தொடங்கி இருக்கிறேன், உங்களை நம்பி 1000 கோடி ரூபாய் தந்திருக்கிறோம், உங்களை நம்பி இந்த வங்கிகளை நாடு முழுவதும் பரவி இந்தியாவின் பெரிய வங்கிகளிலே ஒரு வங்கியாக 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளிலே இது உருவாக வேண்டும் என்று இந்த வங்கியை தொடங்கி இருக்கிறோம். இது உங்களுக்காக, உங்களை நம்பி ஏற்படுத்தப்பட்ட வங்கி என்பதை நீங்கள் என்றும் மறந்து விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு என்று மிகப்பெரிய அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து நாடாளுமன்றத்திலே ஒரு மசோதாவை நாங்கள் கொண்டு வந்தோம். நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் நகராட்சி பஞ்சாயத்துகளில் இருப்பதைப் போல நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் 3 ஒரு பகுதி பெண்களுக்கு என்று தனி ஒதுக்கீடு வேண்டும். இது வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த சட்டம் நிறைவேறி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? தமிழ்நாட்டிலே 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலே 13 தொகுதிகளிலே பெண்களைத்தான் வேட்பாளராக நிறுத்தி இருக்க முடியும். வேறு யாரும் நின்றிருக்க முடியாது. 13 பேர் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிருப்பார். 545 பேர் கொண்ட நாடாளுமன்றத்திலே 182 பேர் பெண்களாக இருந்திருப்பார். இந்த சட்டத்தை முழு மனதோடு ஆதரிக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி. நான் தேசிய கட்சி என்று சொன்னேன் ஏனென்றால் மாநில கட்சிகள் ஆதரிக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. முழு மனதோடு இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றி அரசியல் சாசனத்தை திருத்தி 2014 தேர்தல் நடக்க போகிற ஒரு தேர்தல், இந்த தேர்தலுக்குள்ளே இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நாடாளுமன்றத்திலே 3 ஒரு பகுதி பெண்கள் இருக்க வேண்டும் என்று முழு மனதாக ஆதரித்து இதற்காக தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி பாடுபட்ட ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரித்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரித்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அனைத்து தேசிய கட்சிகளும் அதை ஆதரிக்கவில்லை, அனைத்து மாநில கட்சிகளும் அதை ஆதரிக்கவில்லை. அதன் விளைவு என்ன? நாடாளுமன்றத்திலே இந்த மசோதா முடங்கி கிடக்கிறது. அடுத்த நாடாளுமன்றத்திலே 14வது லோக்சபை அமைந்த பிறகு நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலேயும் இந்த மசோதா நிறைவேறுமா, ஜனாதிபதியோட ஒப்புதல் கிடைக்குமா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் என்னால் இன்று பதில் சொல்ல முடியாது. நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். 5 ஆண்டுகளிலே முதலாண்டே நிறைவேறலாம், அல்லது 5 ஆண்டுகளும் கழிந்து 5 ஆண்டுகள் கழித்து உங்கள் முன்னால் நான் நிற்கும் பொழுது இந்த 5 ஆண்டுகளும் நிறைவேறவில்லை என்று சொல்ல வேண்டிய வேதனையும் ஏற்படும். எப்படி நிறைவேறும், எப்படி நிறைவேறாது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் என்று உணர்ந்து இந்த ஆணாதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பிலே தலைமையிலே இருந்தால் இந்த மசோதா நிறைவேறும். இல்லை இந்த ஆணாதிக்க சமுதாயம் தொடர்ந்து ஆணாதிக்க சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் இருந்தால் இந்த மசோதா நிறைவேறாது. நான் யாரை மனதிலே வைத்து பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆணாதிக்க அமைப்பு RSS அமைப்பு. மறந்து விடாதீர்கள், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆணாதிக்க அமைப்பு RSS அமைப்பு. பாரதிய ஜனதா கட்சி வேறு, RSS வேறு என்று யாரும் எந்த விதமான கற்பனையில் நீங்கள் இருக்கக்கூடாது.
RSS உடைய பல முகங்களிலே ஒரு முகம் பாரதிய ஜனதா கட்சி. ராவணனுக்கு 10 தலைகள், RSS அமைப்புக்கு 34 முகங்கள். அந்த 34 முகங்களிலே அரசியல் முகம் பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய மாணவர் அமைப்பு முகம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத். அதனுடைய பழங்குடியினர் முகம் வனவாசி கேந்திரா. அதனுடைய கல்வி முகம் விவேகானந்தா சிசுவாலயா. பல முகங்கள். அதனுடைய முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான முகம் பஜ்ரங் தள். அதனுடைய மதவாத முகம் விஸ்வ இந்து பரிஷத். பாபர் மசூதை இடித்த முகம் விஸ்வ இந்து பரிஷத் முகம். ஆனா RSS வேறு, பாரதிய ஜனதா கட்சி வேறு என்று யாரும் நினைக்கக்கூடாது. அந்த RSS அமைப்பு, அந்த RSS அமைப்பை எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து கொஞ்சம் பத்திரிகைகளை, நாளிதழ்களை, வார இதழ்களை புரட்டி பாருங்க. RSS அமைப்பிலே ஒரு பெண்மணி இருக்கிறாரா? ஒரு பெண்மணி. RSS அமைப்பு தலைவர், செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், மாநில அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர், யாராவது ஒரு பெண்ணை காட்ட முடியுமா? ஒரு பெண்ணின் பெயரை யாராவது சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் காரைக்குடியிலே ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை கேட்கிறேன், RSS அமைப்பிலே ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லுங்கள். ஏன் அந்த அமைப்பு முழுக்க முழுக்க ஆணாதிக்க அமைப்பாக இருக்கிறது? அது ஆணாதிக்க சமுதாயத்தை நம்புகிற அமைப்பு, ஆணாதிக்க சமுதாயத்தை விரும்புகிற அமைப்பு, ஆணாதிக்க சமுதாயம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அமைப்பு. அந்த அமைப்பினுடைய முகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமைந்தால் இந்த சட்டம் நிறைவேறுமா என்றால் இன்று சொல்கிறேன், இந்த சட்டம் நிறைவேறாது. இந்த சட்டம் அடுத்த லோக்சபையிலே 16வது லோக்சபை கூடும் பொழுது நாடாளுமன்றத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் அங்கே ஆணாதிக்க சமுதாயம் கூடாது, ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைமையிலே ஆட்சி அமைந்தால்தான் இந்த சட்டம் நிறைவேறும். இல்லாவிட்டால் இந்த சட்டம் நிறைவேறாது என்று என்னுடைய அருமை சகோதரிகள் மனதிலே தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டம் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய அரசியல் புரட்சியை கொண்டு வரப்போகிறது. நாடாளுமன்றத்தை நினைத்து பாருங்கள். 545 உறுப்பினர்களிலே 182 பேர் பெண்களாக இருந்தால் சட்டங்கள் எப்படி வரையப்படும், சட்டங்கள் எப்படி தீர்க்கப்படும், சட்டத்தில் என்ன வாசகங்கள் இருக்கும், எந்த சட்டம் நிறைவேறும், எந்த சட்டம் நிறைவேறாது என்பதை நினைத்து பாருங்கள். ஆண்கள் மட்டும் எழுதக்கூடிய ஒரு சட்டம் பெண்களுக்கு எப்படி முழுமையான நியாயத்தை பெற்றுத்தர முடியும்? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சட்டத்தை எழுத வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். முடிந்தால் பெண்கள் மட்டுமே சில சட்டங்களை எழுத வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பெண்களே ஒரு சட்டத்தை எழுத வேண்டும், அல்லது ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு சட்டத்தை எழுத வேண்டாம். அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டமாக அமையும்? வெறும் ஆண்கள் மட்டுமே ஒரு சட்டத்தை எழுதினால் அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டமாக அமையும்? வீட்டில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் இணைந்து எடுத்தால் ஒரு வகையான முடிவு வரும். மனைவி மட்டும் ஒரு முடிவெடுத்தால் ஒரு வகையான முடிவு வரும். கணவன் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் ஒரு முடிவெடுத்தால் என்ன முடிவாக இருக்கும்? ஹரியானாவில் நடக்கிறது கொடுமை, கட்டை பஞ்சாயத்து கொடுமை, காப் என்று சொல்கிறார்கள். அந்த கொடுமை தானே நடைபெறும். இந்த காப் பஞ்சாயத்தில் என்ன நடைபெறுகிறது? இந்த காப் பஞ்சாயத்து, கட்டை பஞ்சாயத்தில் என்ன நடைபெறுகிறது? ஒரு கோத்திரமும் இன்னொரு கோத்திரமும் அங்கே ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால், ஒரு கிராமத்தை சார்ந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால், நல்ல வேளையாக அந்த கேடு நம்முடைய தமிழ்நாட்டிலே கிடையாது. ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அல்லது காதலித்தால், ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அல்லது காதலித்தால், உடனடியாக அந்த மாப்பிள்ளையையும் இந்த பெண்ணையும் உயிரோடு எரிக்கக்கூடிய கொடுமை ஹரியானாவிலே நடைபெறுகிறது, உத்தரப்பிரதேசத்திலே நடைபெறுகிறது. காரணம், அந்த காப் பஞ்சாயத்து கூடும் பொழுது யார் இருக்கிறார்கள்? ஆண்கள் மட்டும் இருக்கிறார். வெறும் ஆண்கள் கூட்டம், கிழவர்கள் கூட்டம். அந்த ஆண் கிழவர்கள் கூட்டத்திலே தான் இதை போன்ற தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன. பெண் உயிரோடு எரிக்கப்படுகிறார், ஆண் உயிரோடு எரிக்கப்படுகிறார். நேற்றோடு கொடுமை நடந்திருக்கிறது. ஆகவேதான் சொல்கிறேன், நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே 3 ஒரு பகுதி பெண்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பார்த்து அந்த சட்டம் நிறைவேற வேண்டும். அந்த சட்டம் நிறைவேறினால்தான் நம்முடைய நாடாளுமன்றம் நியாயமாக பார்த்தால் பாதி பெண்கள் இருக்க வேண்டும்.
ஆனால் பாதிக்கு பாதி கூட வேண்டாம், மூன்றிலே ஒரு பங்கு தான் கேட்கிறோம். அந்த மூன்றிலே ஒரு பங்கு நிறைவேற வேண்டும் என்றால் டெல்லியிலே ஆணாதிக்க சமுதாயத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் தலைமையிலே அரசு அமைய வேண்டும். ஆணாதிக்கத்தை நம்பியே, ஆணாதிக்கத்தை தழுவியே, ஆணாதிக்கத்தை அடிப்படையாக வைத்தே எழுந்த ஒரு அமைப்பு RSS அமைப்பினுடைய ஒரு முகமான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தால் இந்த சட்டம் நிச்சயமாக நிறைவேறாது. 5 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் கூட நிறைவேறாது என்பதை என்னுடைய அருமை சகோதரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக அருமை சகோதரிகளே, உங்கள் முன்னால் 5 செய்திகளை சொல்லி என்னுடைய உரையை இன்னும் ஒரு 5-10 நிமிடத்திலே முடிக்கவிருக்கிறேன். 5 செய்திகளை மனதில் வைத்துக் மகளிர் மாநாட்டுக்கு போனீர்களே, என்ன செய்தியோடு வந்தீர்கள் என்று உங்கள் வீட்டிலே கேட்டால், உங்கள் பிள்ளைகள் கேட்டால், இந்த 5 செய்திகளை நீங்கள் மனதிலே வாங்கிக் கொண்டு மனதிலே பதிய வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல், வேட்பாளர், சின்னம், ஓட்டு, இதை பற்றியெல்லாம் நான் பேசப் போவது கிடையாது. தேர்தல் வரும் போகும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 5 செய்திகள் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் மனதிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு பெண்மணியின் மனதிலேயும் நிலைத்திருக்க வேண்டும். முதல் செய்தி, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்றார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். உங்களை எல்லாம் 2 கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். பெண் குழந்தையை கொண்டாடுங்கள். பெண் குழந்தை மிகப்பெரிய சொத்து. பெண் குழந்தையை கொண்டாடுங்கள். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கே சொல்லாதீங்க தயவுசெய்து. அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து இனி வரக்கூடாது, இனி வராது என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் 2 கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண் குழந்தையை கொண்டாட வேண்டும். என் வாழ்க்கையை எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி, எனக்கு ஒரே ஒரு பேரப்புள்ளதான், அது பெண் குழந்தை என்பதில் தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பெண் குழந்தையை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அங்கே பெண் குழந்தை பிறந்தால் அதை கொண்டாட வேண்டும், அதை வாழ்த்த வேண்டும், வளர்க்க வேண்டும், கல்வி கற்று தர வேண்டும். அதை துணிவான, தன்னம்பிக்கையான ஒரு பெண்மணியாக வளர்க்க வேண்டும் என்று உறுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று வருத்தப்படாது. இந்திரா காந்தி ஒரு பெண் குழந்தை, ஒரே குழந்தை. ஜவஹர்லால் நேருக்கு ஒரே குழந்தை தான் இந்திரா காந்தி. இந்திரா காந்தியை விட சளைத்தவர்களா உங்கள் மகள்? ஏன் உங்கள் மகள் ஒரு இந்திரா காந்தியாக வர முடியாது? ஏன் உங்கள் மகள் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவராக வர முடியாது? ஏன் உங்கள் மகள் மகிழா வங்கியினுடைய தலைவராக ஒரு நாள் வர முடியாது? தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி தான் அங்கே இப்பொழுது பாரதிய மகிழா வங்கியினுடைய தலைவராக இருக்கிறார். அது உங்கள் மகளாக ஏன் இருக்கக்கூடாது? உங்கள் பேத்தியாக ஏன் இருக்கக்கூடாது? ஆக முதல் செய்தி, பெண் குழந்தையை கொண்டாடுங்கள், பெண் குழந்தையை கொண்டாடுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொண்டேன். 2வது செய்தி, கல்வி. கல்வி முக்கியம். எல்லாம் வரும் போகும், சொத்து வரும், சொத்து போகும், பதவி வரும், பதவி போகும், புகழ் வரும், புகழ் போகும், மக்கள் ஆதரவு கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். நிழல் கூட பகல் நேரத்தில் தான் வரும், இரவு நேரத்தில் போயிடும். நிழல் இரவு நேரத்தில் கூட வருதா? வராது. கல்வி ஒன்றுதான் காலம் முழுவதும் உங்களோடு இருக்கும். கல்வி ஒன்றுதான் காலம் முழுவதும் உங்களோடு இருக்கும். இங்கே சகோதரி சபுவன் நிஷா அவர்கள் MBA படித்ததாக சொல்றார். MBA இன்றவரோடு நிலைத்திருந்து நாளை போய்விடாது. நாளைக்கு MBA தான், நாளை மறுநாளும் MBA தான், இந்த வாழ்நாள் முழுவதும் MBA தான். அந்த கல்விதான் நமக்கு துணையாக இருக்கும். தயவு செய்து அனைத்து குழந்தைகளையும் படிக்க வையுங்கள். குறிப்பாக உங்கள் பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த தமிழ்நாட்டிலே கல்விக்கண்ணை திறந்தார். அனைத்து பகுதிகளிலேயும் பள்ளிக்கூடங்களை திறந்தார், கல்லூரிகளை திறந்தார். இன்று அன்னை திருமதி சோனியா காந்தி அரசு கல்வி கடன் வட்டி இல்லாமல் கல்வி கடனை தருகிறது. அதை பயன்படுத்தி தயவு செய்து கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று 2வது செய்தியாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெண் குழந்தை படித்து என்ன பயன் என்று கேட்காதீர்கள்.
பெண் குழந்தை படித்தால் கார்த்தி சிதம்பரம் சொன்னதைப் போல ஒரு ஆண் குழந்தையை படிக்க வைத்தால், ஒரு ஆணை படிக்க வைத்தால் அவனுக்குத்தான் கல்வி புகட்டுகிறோம், ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பத்துக்கே கல்வி புகட்டுகிறோம் என்று சொன்னார். தயவு செய்து கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள். பள்ளி படிப்பு கண்டிப்பாக வேண்டும். முடிந்தால் கல்லூரி படிப்பு, பல்கலைக்கழக படிப்பு, இது ஏராளமான உதவித்தொகைகள், ஏராளமான ஊக்கத்தொகைகள், 10,000 கோடி ரூபாய் அரசுகள் தருகின்றன. அதை பயன்படுத்தி, கல்வி கடனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது செய்தி, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே மாறுதலை கொண்டு வர முடியாது. அரசியல் அதிகாரம் வேண்டும். தலித் மக்களுக்கும் இந்த செய்தியைத்தான் நான் சொன்னேன். அடுத்த வாரம் சிறுபான்மை மக்களுக்கும் இந்த செய்தியைத்தான் நான் சொல்ல போகிறேன். பெண்களாகி உங்களுக்கு சொல்கிறேன், அரசியல் அதிகாரம் நமக்கு வேண்டும். பஞ்சாயத்துகளிலே, நகராட்சிகளிலே, சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே, பொது அமைப்புகளிலே நமக்குரிய பங்கை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் அதிகாரத்தை யாரும் தரமாட்டார்கள். மயிலே மயிலே இறகு போடு என்றால் மயில் இறகு போடாது. மயில் இறகு வேண்டும் என்றால் நீங்கள் தான் மயிலை பிடித்து இறகை எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசு அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே நான் விரிவாக சொன்னேன், அந்த மசோதா நிறைவேற வேண்டும் என்றால் எந்த அரசியல் கட்சி தலைமையிலே ஆட்சி அமைந்தால் அந்த மசோதா நிறைவேறும் என்று விரிவாக சொன்னேனே, அந்த அரசியல் கட்சி, அது போன்ற அரசியல் கட்சிகள், அந்த ஒத்த எண்ணம் உள்ள அரசியல் கட்சிகளை நான் ஆதரித்தால் தான் அரசியல் அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் அதிகாரம் இல்லாமல் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது. ஆக அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது, பறித்துக் கொள்வது, பெற்றுக் கொள்வது கூட அல்ல, பறித்துக் கொள்வது ஒவ்வொரு பெண்ணுடைய கடமை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான்காவது செய்தி, சேமியுங்கள். சேமிப்பு முக்கியம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் எடுத்தீர்கள் என்றால் 1% சொத்துத்தான் பெண்கள் பேரில் இருக்கிறது. 99% சொத்துக்கள் எல்லாம் ஆண்கள் பேரில் இருக்கிறது. பதிவாளர் அலுவலகத்தை போய் கேளுங்க, வீடு யார் பேர்ல இருக்கு, நிலம் யார் பேர்ல இருக்கு, வண்டி வாங்கினா யார் பேர்ல இருக்கு, டிராக்டர் வாங்கினா யார் பேர்ல இருக்கு, ஸ்கூட்டர் வாங்கினா யார் பேர்ல இருக்கு? ஆண்கள் பேரிலே பதிவு செய்திருக்கிறார். பெண்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து 1% தான். அதே போல வருமானம் என்று எடுத்துக்கொண்டார். இந்தியாவுடைய அனைத்து வருமானங்களையும் பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் பேரில் இருக்கக்கூடிய வருமானம் 10%, 90% ஆண்கள் பேரில் இருந்தாலும் பெண்கள் சேமிக்கிறார். அதுதான் பெருமிக்கத்தக்க, வியக்கத்தக்க செய்தி. இந்திய பெண்கள், ஏழை பெண்கள் கூட சேமிக்கிறார். அஞ்சலை பெட்டியிலே சேமிக்கிறார்கள், முந்தானையிலே குடிஞ்சு வைக்கிறாங்க. சேமியுங்கள். சேமிப்பது முக்கியம். ₹1 வருமானம் கிடைச்சதுன்னா 10 காசு எடுத்து வச்சிருங்க. வீட்டுக்காரர் கேட்டா ₹1 செலவழிச்சதா சொல்லுங்க. 90 காசு செலவழிச்சு 10 காசு எடுத்து வைங்க. சேமிப்புத்தான் உயர்த்தும். சேமிப்பு மிக முக்கியம். பெண்கள் சேமிக்க வேண்டும். ஆகவேதான் மகிழா வங்கியை தொடங்கி இருக்கிறோம். பெண்களுக்கு என்று வங்கியிலே கணக்குகள் தொடங்கினால், சேமிப்பு கணக்குகள் தொடங்கினால் விசேஷ சலுகைகள் கிடைக்கின்றன. சேமிப்பது முக்கியம். சேமிப்பதை முதலீடு செய்வது முக்கியம். சுய உதவி குழுக்களை தொடங்கி இருக்கிறோம் என்றால் எதற்காக? கூட்டு சேமிப்பு. ஒரு சுய உதவி குழுவில் 20 பேர் சேர்றீங்க, 25 பேர் சேர்றீங்கன்னா உங்க சேமிப்பு, கடன் இரண்டையும் வைத்து ஒரு தொழிலை தொடங்க முடியும். ஆக சேமிப்பு முக்கியம், முதலீடு முக்கியம். ஆண்கள் உங்களை சேமிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், உங்களுக்கு தாராளமாக பணம் தர மாட்டார்கள். சுய உதவி குழுக்களை அமைத்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சேமிப்பை முதலீடு செய்ய வேண்டும். சொந்த காலில் இருக்க வேண்டும் என்றால் 2 கால் இருந்தால் போதாது. அந்த 2 காலுக்கு ஊன்று போனாலும் பணம் வேண்டும். அருள் இல்லாருக்கு அருள் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அருள். பொருள் இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து நடக்க முடியாது. ஆகவே சேமிப்பு முக்கியம், முதலீடு முக்கியம். சுய உதவி குழுக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது சுய உதவி குழுக்களை இதுவரை அமைக்காவிட்டால் விரைந்து சென்று சுய உதவி குழுக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம். உங்களுக்கு வங்கியிலே கடன் வாங்கி தருகிறோம். உங்களுக்கு அனைத்து சலுகைகளையும் பெற்றுத் தருகிறோம் என்று 4வது செய்தியாக இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். 5வது செய்தி,
பொது இடங்கள் என்றால் பொது இடங்கள், ஆங்கிலத்திலே பப்ளிக் ஸ்பேஸ் என்று சொல்றார். பொது இடங்கள் பொது இடங்கள். அந்த பொது இடங்களை ஆண்கள் மட்டும் ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். பஸ் பொது இடம், ரயில் பொது இடம், சந்தை பொது இடம், மைதானம் பொது இடம், சினிமா திரையரங்கம் பொது இடம், அரசியல் பொதுக்கூட்டம் பொது இடம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், பொது இடங்களிலே ஆண்கள் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு வழிவிட்டு நீங்கள் ஒதுங்கி விடுகிறீர்கள். பெண் குழந்தையை பார்த்து விளக்கு வச்சாச்சு வெளியில போகாதேன்னு சொல்றீங்க. என்ன அர்த்தம்? விளக்கு வச்சாச்சு வெளியே போகாதே என்று சொன்னால் இரவு 6:30 மணி, மாலை 6:30 மணிக்கு மேல பொது இடத்துல ஆண்கள் மட்டும்தான் இருப்பார்கள். பொது இடங்கள் என்பது எல்லாருக்கும் பொதுவான இடம். அந்த பொது இடங்களை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். அந்த பொது இடங்களிலே நமக்கும் உண்மை இருக்கிறது. நமக்கும் உண்மை இருக்கிறது. பீச்சுக்கு ஆண்களும் போக வேண்டும், பெண்களும் போக வேண்டும். சந்தைக்கு ஆண்களும் போக வேண்டும், பெண்களும் போக வேண்டும். அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு ஆண்களும் போக வேண்டும், பெண்களும் போக வேண்டும். இந்த கட்டுப்பாட்டை விதிக்காமல் இருந்திருந்தால் அருமை நண்பர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த கட்டுப்பாட்டை விதிக்காமல் இருந்தால் பாதி நாட்களுக்கு மேல அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. இந்த இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பார்கள். இங்கே கூட முதல்ல ஒரு 7-8 பேர் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டார்கள். பொது இடங்கள் நமக்கு பொதுவான இடம். ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை பெண்களுக்கு இருக்கிறது. என்ற உரிமையோடு பொது இடங்களை do not yield public space. பொது இடங்களை ஆண்கள் ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். அந்த பொது இடங்கள் எனக்கும் சொந்தம், உனக்கும் சொந்தம், 2 பேரும் போகலான்னு சொல்லி அந்த பொது இடங்கள், அது பார்க்காக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், அல்லது அங்கே வனவிலங்கு சாலையாக இருக்கட்டும், அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அல்லது மைதானமாக இருக்கட்டும், அல்லது அரசியல் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அல்லது தெருக்கூத்தாக இருக்கட்டும், அல்லது ஒரு திரையரங்கமாக இருக்கட்டும், அந்த பொது இடங்கள் எனக்கும் சொந்தம் என்று பெண்கள் கொண்டாடுங்கள். 5 செய்திகள் மகளிர் தினத்தன்று இந்த 5 செய்திகளோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். முதல் செய்தி, பெண் குழந்தையை கொண்டாடுங்கள். 2வது செய்தி, பெண் குழந்தையை படிக்க வையுங்கள். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று படிக்க வையுங்கள். 3வது செய்தி, அரசியல் அதிகாரத்தை தட்டி பறித்துக் கொள்ளுங்கள். 4வது செய்தி, சேவியுங்கள். சுய உதவி குழுக்களை அமைத்து சேவியுங்கள், முதலீடு செய்யுங்கள். 5வது செய்தி, பொது இடங்களை ஆண்கள் ஆக்கிரமிப்பதை அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு உள்ள உரிய இடத்தை பொது இடங்களிலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி